500 ஆண்டு போராடி அதை பெற்று இருக்கும். அதுக்காக சொல்ல வரேன். அதனால ஹிந்துக்கள் யாரும் இந்த மாதிரி முடிவுக்கு போக வேண்டான்னு கேட்டுக்கிறேன்னா, இதை அது உதயநிதியோ என்ன நிதியோ உதவாநிதியோ யாரா இருந்தாலும் சொல்றேன். அவர் என்னவோ பேசினாராம், முருகனும் ஸ்டாலினும் ஒண்ணுங்கிற மாதிரி. கபர்தார், ஹிந்து மதத்தை டெங்கு மலேரியா கொசு மாதிரி அழிப்பேன்னு சொன்ன ஹிந்து விரோதி இந்த உதயநிதி ஸ்டாலின். ஏன்னா அவர் என்ன சொன்னாரு, ஐ எம் அ ப்ரௌட் கிறிஸ்டியன். லெட் யூ பி எ ப்ரௌட் கிறிஸ்டியன். ஒய் யூ டினே ராஜா டு பி எ ப்ரௌட் ஹிந்து? அதனால இந்த ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய கொள்ளிக்கட்டையே உதயநிதி தான். உதயநிதி பேசின அந்த ஹிந்து விரோத தீய பேச்சு, அதனால ரொம்ப ஜாஸ்தி பேச வேண்டான்னு மாண்புமிகு முதல்வருக்கு கேட்டுக்கிறேன். உங்க பையனை கொஞ்சம் அடக்கி வைங்க. யூ ஹேவ் நோ கண்ட்ரோல் ஓவர் ஃபேமிலி, நோ கண்ட்ரோல் ஓவர் பார்ட்டி, நோ கண்ட்ரோல் ஓவர் கவர்மெண்ட், தட் ஐ நோ. இருந்தாலும் உங்க பையனை கொஞ்சம் அடக்கி வையுங்க. ரொம்ப அதிகமாக இந்துக்களுக்கு விரோதமாக இந்த பூர்ணச்சந்திரனுடைய தியாகத்தை கொச்சப்படுத்தினா அது இந்து சமுதாயத்தின் விளைவுகள் மோசம். மீது தீபம் ஏற்றக்கூடாது தமிழக அரசு கொடுக்கப்பட்டாங்க. துணை முதல்வர் மதுரையில கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் கலந்துக்கிறாரு. முதல்வர் நேற்று நெல்லையில கலந்துக்கிறாரு. நான் சொல்றேனே, இவங்க ஆன்டி ஹிந்து கவர்மெண்ட். தே டூ எவ்ரிதிங் ஆன்டி ஹிந்து, எகென்ஸ்ட் ஹிந்து. வி ஹேவ் நோ குவாரல். பிஜேபியோட ஆஃபீஸில் கூட நம்ம வருஷம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம். அது இல்லை பிரச்சனை. நீ இங்க கொடியேற்ற விட மாட்டேன்னு சொல்லிட்டு பண்றது பிரச்சனை. ஆகவே ஸ்டாலினுக்கு சொல்றேன், ப்ளீஸ் கம் டு சென்சஸ். கொஞ்சம் உணர்வுக்கு வாங்க. டோன்ட் பி ஆன்டி ஹிந்து. ஆன்டி முருகனா இருந்தீங்கன்னா முருக பக்தர்கள் உங்களுக்கு 26 மேல பாடம் போட்டுவார்கள்.